பிறந்தவன், யாதவ குலத்துல பிறந்தவன். என் பேர் தான் கோணராஜா. என் முண்டாட்டி பேர் பச்சமா. மூணாவது தரமா அந்த சலினை கல்யாணம் பண்ணி வந்தம்பா. பெரியதா சொல்லுவாங்க, முதல் வார்த்தை தாரம், ரெண்டாவது வார்த்தை பாரம், மூணாவது வார்த்தை வாரன்னுவாங்க. வார்த்தைக்கு வரத்துல எங்கன்னா ஒய்கறலா ஆடு மாடெல்லாம் ஓட்டி மாட்டி போனேன். கஞ்சி தீனி சீக்கிரம் ஆடினேன். பொய்தோ புளியமத்துக்கு மேல 4 மாறு வந்து கம்முனேட்டி முண்ட ஆளை காணும். இன்னைக்கு வச்ச ஒரு முடிவு எடுத்துறேன். ஒண்ணு அடிக்கிற அடி அவங்க ஆத்தா வீட்டுக்கு ஆக போனோம், இல்ல எங்க ஆத்தா வீட்டுக்கு நான் போனோம். அண்ணா வணங்கண்ணா. டேய் நம்ம மலகுச்சி பேர மீன்கார புள்ள தானே நீ? ஆமா. சின்ன வயசுல பாத்துறா தம்பியா? நான் யார் தெரிஞ்சா? யாருக்கு தெரியல. என்னடா எதிர்க்க நிக்கிற தெரியலன்றா? எதிர் நிக்கிற உன் ஊரும் தெரியுது. நீ யாரு, உன் ஊர் என்ன, உன் பேர் என்ன எதுவும் தெரியல. யாதவ குலத்திலே பிறந்த நான் தான் கோனாரு. டேய் கோனாரு நீதானா? ஆமா. அப்ப பாக்கிறதுக்கு ஒரு மாதிரியா இருந்த, இப்ப பார்த்தா ஒரு மாதிரியா இருக்கறியா? அப்ப பாக்க லூஸ் மாதிரி இருந்த, இப்ப மெண்டல் மாதிரி இருக்கறனா? இல்லப்பா, அப்ப பார்த்தா ஒல்லியா இருந்த, இப்ப ஆள் பல்காயிட்டு இருக்கறியா? முரட்டு தீனிடா. சாமியே காலையில இருந்து ஆடு மண்ண ஓட்டியா சாமியே. வரும்போதே முன்னாடி பச்சைமான்னு சொல்லிட்டு வந்தேன். கஞ்சி எடுத்துக்கின்னு சீக்கிரம் வாடினேன். பொழுதோ புளியமத்துக்கு மேல 4 மாறு வந்து கம்மியாட்டி முண்ட ஆளை காணப்பா. பசி வேதனை அடி வைத்து கிள்ளுது. அண்ணா கவுரு தானா லூஸ் ஆகி இறங்குதுடா. நான் என்ன பண்ணுவேன்? அதனால என் முன்னாடி வந்தானா இந்த காட்டுல போய் எங்கன்னா தேடி கிடக்க போறா. சரிதானா? அது ஒரு பாரு தெரியுதா? ஆமா, அது ஒரு பாரு தெரியுது. ஓடுகல சீரியல் அது. சீரியல் அது வந்து தெரியல உங்களுக்கு? இல்ல தெரியலப்பா. பாரு தெரியுது. இல்ல அதுக்கு அந்தாண்ட அதோ வண்டி வருது பாரு, அதுக்கு அந்தாண்ட அந்தாண்டக்குதா? அதான் எடுத்து வச்சா பாரு. எடுத்து வச்சா பாரு. அந்த பாறை மேல போய் படுத்துக்கிறேன். என் முன்னாடி வந்தா அந்த வயசு சொல்லி அனுப்பா. போடாரு. முன்னாடி பச்சைமா வந்தா நான் பார்த்து அனுப்புறேன், நீ போ. முன்னாடி பச்சைமா வந்தா நான் பார்த்து அனுப்புறேன், நீ போ. ஏடா அப்படி மாறுகிறா? என்னடா கண்ட கருமா? ஆடு மேய்க்கிற கொம்புக்கு பாரு வச்சு வாங்கின மண்டை குழந்துக்கும். விளையாட்டு ஜாய் என் முன்னாடி நீ பார்த்து அனுப்புறியா? போடாரு. ஏன் கோசிக்கிற? முன்னாடி பச்சைமா வந்தா பார்த்து வயசு சொல்லி அனுப்புறேன். அது சொல்லு. இல்லப்பா, கொஞ்சம் சாட்டா சொல்லிட்டேன். என்ன சாட்டா சொல்லிட்டு உன் முன்னாடி அனுப்புறியா? கோவம் வருது இல்ல? உன் முன்னாடி சொன்னா மட்டும் கோவம் வருது இல்ல? உன் முன்னாடி மட்டும் பட்டா என் முன்னாடி நான் புறம்போகா? இல்லப்பா, கொஞ்சம் சாட்டா சொல்லிட்டேன், கோச்சிக்காத. அதெல்லாம் பேசக்கூடாது தம்பி. என்ன கை தந்தானோ வந்துட்டு தம்பி தம்பி ஒரு 145 ரூபா குறா. 145 இல்ல 150 குறா. சரி 150 ரூபாய் எதுக்கு? 10 ரூபாய் திருப்பி குடுறேன்டா. டேய் என்னது 10 ரூபாய் திருப்பி? இல்ல பாட்டில் ஊத்து குடுறேன். டேய் என்னடா சொல்ற? ஒண்ணும் புரியல. சரக்கு சாப்பிடுடா, கை ஒத்துக்குறா. ஏடா ஆமா, பாட்டிலே 140 தான் எழுதி வச்சிருக்குது வேலை. அதுனா 150. கவர்மெண்ட் ரேட் என்னவோ 140 தான். அந்த அட்டை ஓட்டி பிசி இப்படி எடுத்து கொடுக்கிறதுக்கு 10 ரூபாய். எவன் அம்மா தாலியாடா, எவன் அம்மா தாலியா எடுத்து வைத்தே. ஒரு நாளைக்கு 4 கோட் சாப்பிட்டா 4 10 என்னாச்சு? 40 ரூபாய் ஆச்சு. கிளாஸ் வாட்டர் வாங்கினா, சைனீஸ் வாங்கணும், எவ்வளவு செலவு தெரியுமா? சரி போடாரு. அந்த 4 10 40 ரூபாய்க்கு எவன் தாலியா இருக்குன்றீங்க? கேப்படா 4 கோட் சாப்பிடாத விட்டுடாக்கா ஒரு நாளைக்கு 650 ரூபாய் மிச்சம்டா பாவி. எவ்வளவு மிச்சம்? 650 ரூபாய் மிச்சம். 650 ரூபாய் மிச்சமாச்சுன்னா 750 ரூபாய்க்கு மாலை கட்டி போடுவாங்க. என்ன சொல்ற? செத்து புடுவேன். ஐயோ சரக்கு சாப்பிட்டா செத்துருடா பாய். அப்படியா? ஆமா. மனுஷனா பிறந்த ஒவ்வொரு உடம்புலயும் கொஞ்சமாவது ஆல்கஹால் இருக்கணும். எம்பிபிஎஸ் வச்சுக்கிறாங்களா டாக்டர், அவங்களை போய் கரெக்டா சொல்லுவாங்க. அது ஏன் ஆல்கஹால்னு பேர் வச்சாங்க தெரியுமா? ஆளுக்கு அடிக்கிறதுனால தான் ஆல்கஹால்னு பேர் வச்சாங்க. ஆளுக்கு அடிச்சு விட்டு மாத்தி மாத்தி அடிச்சுக்கிறாங்க, அதனால தான் ஆல்கஹால். ஏன் மாத்தி மாத்தி அடிச்சுக்கிறாங்க? மாத்தி மாத்தி. கவர்மெண்ட் நம்மள நம்பி கடை வச்சுக்குது. நம்ம போய் சாப்பிடலாம், கவர்மெண்ட்டுக்கு பணம் எப்படி போவோம்? அதுவும் சத்தப்பா. என்ன அவளை நண்டு கடத்தாலுமாக்குற? சரி சரி சரி. வா நான் சொல்றத கேளு. சரிப்பா சொல்லுப்பா. கல்யாணம் பண்ணு. ஏய் வேற ஒண்ணே நீ சொன்னே யோசிச்சு என்னப்பா பிரச்சனை? நாவப்பா போய் பஜத்து கம்முனு சொன்னபடி கேட்கணும். அது மாதிரி வாழாட்டின்னு கம்முனு இருக்கணும். கல்யாணம் பண்ணிக்கிட்டு பெரிய கால போய் வீரமா என்னன்னு வாழ்த்துறாங்க? குடி கொடுத்துற மாதிரி வாழ்த்துறாங்க. அதான் செய்யறோம். இப்ப குடிக்கிறா, அப்புறமா திருத்தி கொடுத்துட மாட்ட போறான். சரிப்பா. என் கொள்கையை பின்பற்றின்னு வச்சுக்கோ. ஆனி மாசம் 10 தேதிக்கெல்லாம் உன்னை டாப்ல தட்டிக்கிறேன் நான். ஆனி மாசம் 10 தேதிக்கு? ஆமா. சரிப்பா சரிப்பா. உன் கொள்கையே நான் பின்பற்றேன். ஆமா, என் பின்னாடியே வா. உன் பின்னாடியே வர. நான் சொல்ற மாதிரி கேளு. சரிப்பா. நாடகம் முடிஞ்ச உடனே உன் பங்கு துட்டு வாங்கிக்கோ. ஓனராண்டா ஒரு 1000 ரூபாய் எக்ஸ்ட்ரா வாங்கிக்கோ. வாங்கிக்கிறேன். பிளாக்ல போய் கேட்டனா 230 ரூபாய் குவார்டர். சரி. 3 குவார்டர் வாங்கி சாப்பிடு. நேரா வீட்டுக்கு போ. உன் மண்டாடி புள்ள சும்மா தான் இருக்கும். 2 பேரும் தெருவுல இஷ்டு போட்டு குமுறு. மொத்த ஜனமும் வீட்டாட தான் இருக்கும். பஞ்சாயத்துக்கு நான் வரேன். டேய் போடாத. குடும்பம் கலகலன்னு இருக்கும். ஏடா
ஏதோ நல்ல புத்தி மாதிரி சொல்லுன்னு பார்த்தா என்ன பொட்டாடி பள்ளி இஸ்து பொட்டாடி சொல்றா அட யாரா அவன் நல்ல தண்டா சொல்றான் எப்படிமா என்னத்துக்குடா நல்ல வாங்கி சம்பாதிக்க நார வாங்கி துண்டு பாக்கணும் எப்படியே இப்ப எல்லாம் ராக்கடி மூச்சு கத்தி கஷ்டப்பட்டு சிறு சிறு சேர்த்து வச்சு ஒரு பிளேட் வாங்கி பிளாட் இல்ல தட்டு வாங்கிக்க ஏண்டா பிளாட் இடம் இடம் வாங்கி ஒரு 30 லட்சம் ரூபாய்க்கு வீட்டு லோன் போட்டு 2 மாடி வீட்டுக்கு அடிப்போம் நமக்கு ஒரு புள்ள பிறக்கும் அதை கண்ணு கருத்துமா வளர்த்து படிக்க வச்சு வேலை வாங்கி கொடுப்போம் அது வளர்த்து வந்து என்ன கேட்கும் 2 லட்சம் ரூபாய்க்கு வண்டி வாங்கி கொடுக்கணும் 2 லட்சம் ரூபாய் கடன் வாங்கி வண்டி வாங்கி கொடுத்தனா 100 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டு போய் 4 பசங்களா கூட சேர்ந்து குடிச்சிட்டு நேரா வீட்டுக்கு வந்து அப்பனை நம்மளே இஸ்து போட்டு அடிக்கும் என்னத்துக்கு இது ஏன்டா நல்ல வாங்கி சம்பாதிக்க நேரம் வாங்கி துண்டு பாக்கணும் நம்மளே சம்பாதிச்சமா நம்மளே குடிச்சமா நம்மளே செத்துடணும் நல்ல கொள்கை ஆமா இதோட உன் கொள்கையை நான் பின்பற்றேன் ஏன் கொள்கையை பின்பற்றினேன் ஆனி மாசம் 10 தேதிக்கெல்லாம் உன்னை டாப்ல சந்திக்கிறேன் என்ன டாப்ல மேல கை காமிக்கிறா என்னது டாப்ல மேல கை காமிக்கிறேன் நானா யாரவா 2 மாதிரி வீடு கட்ட போற இல்ல எப்படியோ பையன் உன்னை கீழே விட பார்த்து கிடையாது மேலதான் விட்டுருவான் ஆமா அவரு வந்து குச்சி இப்ப குச்சிங்கிறாரு அவர் ஃபர்ஸ்ட் டாப்ல போயிடுவாரு இப்ப உன்ன குடிக்க சொல்லிக்கிறாரு நீ குச்சிட்டு மேல போனா டாப்ல தான் தந்திக்கணும் 2 பேரும் குச்சிட்டாக்கா செத்துருவாங்களா ஆமா ஒரு பாலே நோ சரக்கு சாப்பிடாதெல்லாம் போய் பாரு 1 லட்சம் ரூபாய் 2 லட்சம் ரூபாய் 10 லட்சம் ரூபாய்க்கு ஆபரேஷன் பண்ணுவாங்க ஆமா இந்த சாப்பிடுறவங்க யாரும் ஆபரேஷன் பண்றாங்களா இல்ல சாப்பிடாதீங்களா சுகர் பிபி ஹார்ட் அட்டாக் இதெல்லாம் வரும் சரக்கு சாப்பிடுறதுக்கு வராது குடினாலே பாய் மஞ்சா அந்த குடி எப்படி தயாரிக்கிறாங்க தெரியுமா அது தெரியாது எத்தனை பேர் குடிக்கிறான் தெரியுமா அந்த பணம் கெட்டு போவாது இருக்குது யூஸ் பண்ற பவுடர் தான் பிராண்டியா தயாரிக்கிறாங்க கவர்மெண்ட்டுக்கே தெரிஞ்சுக்குது பணமே கெட்டு போகாத போது மனுஷன் உடம்பு தானே கெட்டு போடுவான் உன்னை திருத்த முடியுமா நீ 4 பேருக்கு அட்வைஸ் பண்ற உன்னை திருத்த முடியுமா முடியாது சாப்பிடணும் கலகலன்னு இருக்கணும் தங்கராஜா கலகலன்னு இருக்கலாம் அவன் கலகலன்னு தான் ஏற்கனவே சரிதானா சரிப்பா என் முன்னாடி வந்த கொஞ்சம் சொல்லி அனுப்பியா என்ன சோப்பா சொல்லி அனுப்புறேன் அட ராஸ்கோல் இன்னும் அடிக்கிறதுக்கு வர்றா எத்தனை முறை சொல்லி அனுப்புறேன் மறந்துட்டு போறதான்னு சொன்னேன் மறக்க மாட்டேன் சொல்லி அனுப்புறேன் ஆடு மண்ணா போய் ஊரா முட்டு பயிர்ல இறங்கி சாப்பிய ஒரு நாளைக்கு ஒரு பஞ்சாயத்துல போய் நிக்க தாக்குது